மறவாத நினைவாக இன்றைய இறை மன்னா. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையாசிரும் பணிவுடன் கூடிய அன்பான வணக்கங்களும். மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 9-13 முடிய உள்ள இறைவார்த்தைகள் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளில் நமது தாயாம் திரு அவை தூய மத்தேயு திருத்தூதர் பெருவிழாவை அகமகிழ்வோடு கொண்டாடுகிறது. இன்றைய நாளின் சிந்தனையாக நாம் அறிவை மட்டும் பயன்படுத்துபவர்களா அல்லது இதயத்தையும் பயன்படுத்துபவர்களா என்பதை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. ஒருத்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? அதில் காசு இருந்தால் தானே என்று சொல்லாதீங்க. உண்மையாகவே அதில் பணம் இருக்கும் பட்சத்தில் இவ்வாறு பிளாங்க் செக்கில் சைன் பண்ணி கொடுத்தால் எப்படி இருக்கும்? அதுபோலதான் இன்று நாம் விழா எடுக்கின்ற தூய மத்தேயுவும் செய்தார். தேச துரோகி என யூதர்களால் கருதப்பட்ட மத்தேயு யூதர்களை வாட்டி வதைக்கும் ரோமை பேரரசுக்கு வரி வசூலிக்கும் வேலையை செய்ததால் யூத மக்களின் விரோதத்தை சம்பாதித்தவர் இந்த மனிதர். ஆனால் இதுவரை யார் என்று தனக்கு தெரியாத மனிதரான இயேசு என்னை பின்பற்றி வா என்றவுடன் அவரும் எழுந்து பின்தொடர்ந்தார் என்பதை வாசிக்கிறோம். மத்தேயுவின் எளிமையை இச்செயல் குறிக்கிறது. என்னை பின்பற்றி வா என்பதை கேட்டார், எழுந்தார், பின்பற்றினார். தன் வாழ்வாகிய பிளாங்க் செக்கை கையெழுத்திட்டு இயேசுவிடம் கொடுத்து விட்டார். என்ன ஒரு எளிமை! இயேசுவின் குரலுக்கு பதில் மொழியாக மத்தேயு இயேசுவை தன் வீட்டிற்கு விருந்துண்ண அழைக்கிறார். பின்பற்றி வா என்று தன் உள்ளத்தில் இடம் கொடுத்தவருக்கு மத்தேயு தன் இல்லத்தில் இடம் கொடுக்கிறார். பின்பற்றி வா என்று தன்னை அழைத்தவருக்கு சிகப்பு கம்பளமிட்டு தன் வீட்டிற்குள் அழைப்பு விடுக்கின்றார். இச்செயல் குறிப்பது மத்தேயு இயேசுவோடு இரண்டர கலந்து விட்டார் என்பதையே. இயேசு மத்தேயுவை ஏற்றுக்கொண்டார், மத்தேயுவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எவருமே ஏற்றுக்கொள்ளாத மத்தேயுவை இயேசு ஏற்றுக்கொண்டார். மத்தேயுவும் அவரது அன்பால் ஈர்க்கப்பட்டு இயேசுவை தன் வாழ்விலே ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவது சிந்தனையாக, பரிசேயர்கள் தங்களது அறிவை மட்டுமே பயன்படுத்தி கேள்வி எழுப்புகிறார்கள். They reason out the situation but not with heart. இதயத்தை வாடகைக்கு விட்டவர்களாக அவர்களது கேள்விகள் இங்கு அமைகிறது. இறைமகனாகிய இயேசுவை பற்றிய புரிதல் இல்லாதவர்களாக, மெசியா என்பதன் விளக்கம் தெரியாதவர்களாக தங்களது முட்டாள்தனமான கேள்விகளை எழுப்புகிறார்கள் இப்பரிசேயர்கள். காரணம், அவர்கள் இறைமகனாகிய இயேசுவை அறிவை கொண்டு மட்டுமே பார்க்கிறார்கள், இதயம் வேலை செய்யாதவர்களாக. ஆனால் இறைமகனுக்குரிய சாரம்சமே அன்பும் இறை நம்பிக்கையும் தான். இவற்றை இதயத்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, நாமும் சில வேளைகளிலே இப்பரிசேயர்களை போன்று மற்றவர்களை நமது அறிவை கொண்டு மட்டுமே தீர்மானித்து வார்த்தைகளை விட்டுவிடுகிறோம். இதயத்தை கொண்டு இரக்கத்தோடும் இறை நம்பிக்கையோடும் மற்றவர்களை புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம். ஆக அறிவால் மட்டுமே நாம் மற்றவர்களை கணக்கிடும்போது நாமும் பரிசேயர்கள்தானே. மூன்றாவது சிந்தனையாக, அறிவு எங்கே நமது உடலில் இருக்கிறது என்று தெரியுமா? சரி, இதயம் எங்கிருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பது தெரியும். ஆகவே ஒருவேளை இரண்டும் கண்களுக்கு தெரிவதில்லை என்பதால் நாம் அறிவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோமோ? ஆனால் இயேசு தெளிவாக அறிவை கொண்டு மட்டுமல்லாமல் இதயத்தை கொண்டும் யோசியுங்கள் என்று இன்றைய நற்செய்தியிலே மருத்துவர் நோயற்றவருக்கு அன்று நோயுற்றவருக்கே தேவை என்று அழகாக அந்த பரிசேயர்களிடத்திலே சொல்லுகிறார். தனது வருகையின் நோக்கம் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி, நான் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்பதை பரிசேயர்களுக்கு புரிய வைக்கிறார். நாமும் கூட சிந்திக்க வேண்டியது, எதற்காக இயேசு மனிதராக நம்மில் ஒருவராக வர வேண்டும்? ஒவ்வொரு முறையும் விசுவாச பிரமாணத்தில் நாம் வாயார அறிக்கையிடுவதும் இதுவே. இயேசு நமக்காக, நம்மை மீட்பதற்காக மனிதரானார் என்பது. அப்படியென்றால் இயேசு மத்தேயுவுக்கு சொன்னது போல நமக்கும் சொல்வது என்னை பின்பற்றி வா என்று. மத்தேயுவின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இயேசு நமக்கு தேவையானவர் என்பதை எளிமையான மனதோடு நாமும் ஏற்று பின்பற்றுவதே. எவ்வாறு? மற்றவர்களை நமது அறிவை கொண்டு மட்டும் அணுகாது, கணக்கிடாது, அவர்களது சூழ்நிலைகளை நமது இதயத்தை கொண்டு புரிந்து கொள்ள முற்படுவது. இன்றைய விழாநாயகர் தூய மத்தேயுவின் வழியாக நாமும் இறைவனிடம் வேண்டுவோம். அவரை போன்று இயேசுவை நமது வீட்டு விருந்துக்கு அழைத்து செல்வோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் விருந்தாக திருப்பலியில் நம்மோடு வருகிறார், நமக்குள்ளாக வருகிறார், நம்மில் இணைகிறார்.
அவரை நமது வீட்டின் விருந்துக்கு அழைத்து செல்வது நமது செயல்பாடுகளின் வழியாகத்தான். அச்செயல்பாடுகள் நமது அறிவை மட்டும் வைத்தா அல்லது இதயத்தையும் வைத்தா என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இறை அருள் வேண்டுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன். கண் துஞ்சாமல் என்னை காக்கின்றார், உயிர் காக்கும் பஞ்சாரமா. என் நெஞ்சத்தில் நீயும் வாழ என்னை அளித்தேன் கூடாரமா. என்றும் எனக்காக எல்லாமும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எந்தன் இயலாமை பலவீனம் அறிந்த பின்னும் கூட இருப்பவரே. நீ போதுமே என் இயேசுவே, தாயாக நீ நாளும் வேண்டும். நானும் சேயாக நிதம் வாழ வேண்டும். தாயாக நீ நாளும் வேண்டும். நானும் சேயாக நிதம்